அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 4ஆம் தேதியை காண உள்ளோம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நிர்ணயிக்கிறவை என்று கூறலாம். காணக்கூடியதாக இருந்தாலும் அல்லது கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் எல்லா நோக்கங்களும் எல்லையற்ற மற்றும் நிலையான காரண விதியின் எல்லைக்குள் அடங்கும். பொருந்திய நீதி படிமலர்ச்சியை நிலைநிறுத்துகிறது. பொருந்திய நீதி படிமலர்ச்சியை நிலைநிறுத்துகிறது. பொருந்திய நீதி மனித வாழ்க்கையின் நடத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. செயலின் முடிவை மாற்றவோ நீக்குகை செய்யவோ அல்லது தப்பிக்கவோ செய்ய முடியாது. அது சரி செய்ய முடியாதது. தீய எண்ணங்களும் செயல்களும் துன்பத்தின் நிலைமைகளை உருவாக்குகின்றன. நல்ல எண்ணங்களும் செயல்களும் நிறைவளத்தின் நிலைமைகளை தீர்மானிக்கின்றன என கூறி அவர் கூறிய ஆங்கில பதிப்பினை காண்போம். இது தமிழாக்கமாக அவர் கூறிய செப்டம்பர் 4ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் கூறிய அந்த பதிவினை பகிர்ந்துள்ளோம் ஆங்கிலத்தில். In single word we can say in acrostic determining, do efficient terms eternal regulates more into natural initiative notional great. Determining in the sense of acrostic word, we can say acrostic speech also. Can elaborate, do efficient terms eternal regulates more into natural initiative notional weight. All things, whether visible or invisible, are subservient to and fall within the scope of the infinite and the eternal law of causation. Perfect justice upholds the universe. Perfect justice regulates human life and conduct. The result of the act cannot be altered, annulled, or escaped. It is irreconcilable. Evil thoughts and deeds produce conditions of suffering. Good thoughts and deeds determine conditions of blessedness. What he says in simple word, we can say, do efficient terms eternal regulates more into natural initiative notional great. தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நிர்ணயிக்கிறவை காணக்கூடியதாக இருந்தாலும் அல்லது கண்ணுக்கு தெரியாதாக இருந்தாலும் எல்லா நோக்கங்களும் எல்லையற்ற மற்றும் நிலையான காரண விதியின் எல்லைக்குள் அடங்கும். தீய எண்ணங்களும் செயல்களும் துன்பத்தின் நிலைமைகளை உருவாக்குகின்றன. நல்ல எண்ணங்களும் செயல்களும் நிறைவளத்தின் நிலைமைகளை தீர்மானிக்கின்றன என கூறி செப்டம்பர் 4ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த பதிவு நாள்தோறும் ஜூலை 1 இன்று ஆகஸ்ட் 4 வரை தொடர்ந்து பதிந்து வருகிறோம். இவை தமிழாக்கமாக பதிவது பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் இந்த தொகுப்பினை படித்து அறிந்து புரிந்து கொண்டு உள்ளனர். பல்வேறு அறிஞர்கள் நூலாகவும் தொகுத்துள்ளனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் வ.உ.சி., எம்.எஸ். உதயமூர்த்தி, அப்துல் கரீம் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் என கூறி இந்த பதிவினை நாள்தோறும் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என இன்று செப்டம்பர் 4ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.